இப்போ சீசன் 1 எபிசோட் 9 மோனிகாவை தான் காட்டுறாங்க. மோனிகாவுக்கு தண்ணி தேவை போல இருக்கு. நம்ம டென்வருக்கு அந்த பக்கம் தான் தண்ணி இருக்கும். தண்ணி எடுக்க ட்ரை பண்ணும்போது டென்வர் பக்கத்துல வருவாளா, டென்வரை வந்து இவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. டென்வரோட உடம்பு மூஞ்செல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுட்டு பின்னாடி வந்து உட்காந்துருவா. அடுத்து பெர்லின் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். டிவியில அவனோட குற்றங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நகை கடையை கொள்ளையடிச்சிருக்கான், அதுவும் சின்ன பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணியிருக்கான், கூட இருந்த கூட்டாளியே காமிச்சு கொடுத்துருக்கான்ட்டு எக்கச்சக்கமான பொய் கேஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து செம்ம கடுப்புல இருப்பான். நைரோபிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. இந்த மாதிரி கேவலமான ஆளாடா நீயே, கூட இருந்தாலே காமிச்சு கொடுத்துருக்க, அதுவும் சின்ன பொண்ணுங்களை வச்சு இப்படி எல்லாம் பண்ற. பார்த்தாத குறைக்கு இப்போ ஒரு சின்ன பொண்ணு ஆபீஸ் ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கான்ல, அந்த பொண்ணை என்ன பண்ண போற, அவளையும் ஏதாவது பண்ண போறியான்ட்டு நைரோபி தேவையில்லாத கேள்வியா கேட்டுன்னு இருப்பா. இது கேட்ட உடனே வரும் பாருங்க கோவம், கழுத்தை பிடிச்சி டேபிள்ல நெரிச்சிருவான். நைரோபி மூக்குலயே குத்துன்னு குத்துவா. மூக்குல இருந்து வர ரத்தம் வரும். சின்ன பொண்ணுங்களை அந்த மாதிரி பண்ற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது, அதே மாதிரி கூட இருக்கிறவனை காமிச்சு தர அளவுக்கும் கேவலமான ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறான். எனக்கு தெரியுது விடுறா அப்படின்ட்டு கத்துனோன்னு தான் விடுவான். அந்த கார்ல இருந்து தான் என்னோட பட்டன் எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அந்த காருக்குள்ள நான் ஏறவே இல்லை, ஆனா அந்த காருக்குள்ள என் ஜாக்கெட் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபிளாஷ்பேக்கை கட்டுறாங்க. டென்வர் கார்ல தூங்கிட்டு இருப்பான். பெர்லின் வந்து டே எந்திரா, அது என்னோட ஜாக்கெட் குர்றான்ற மாதிரி கேட்டிருப்பான். அட போயா, தூங்கிட்டு இருக்கேன், ஜாக்கெட்டை கூட அதை கொடுன்னுக்கிட்டு அப்புறமா தரேன்ற மாதிரி டென்வர் தூங்கிட்டு இருப்பான். நைரோபி, நம்ம டென்வர் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து டோக்கியோ வந்து மாஸ்கோ கூட பேச வந்திருப்பா. என்ன தோண்டி முடிச்சிட்டீங்களா இல்லையா, நீங்க சீக்கிரமா தோண்டினா தானே இங்க இருந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரி கேட்பா. என்ன அதுக்குள்ள உனக்கு போர் அடிச்சிருச்சான்ற மாதிரி கேட்பாரா. ஆமா ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்குதா? இவ்வளோ ஹாஸ்டேஜஸை நம்ம வச்சிருக்கோம், வெளியே போலீஸ் இருக்காங்க, நம்ம இங்க இவ்வளோ பிரச்சனையில இருக்கோம், அப்போ கூட உனக்கு போர் அடிக்குதுல்ல? இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல வரீங்க, என்ன மோசமான பொண்ணுன்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேட்பா. ஆமா, ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்லவான்ட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து இவங்க கார்ல போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்து நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சரி இன்னும் கொஞ்சம் சரக்கு இருக்கா உன்னோட வீட்டுலன்ற மாதிரி டென்வர் கேட்பான். என்னோட ரூம்ல வச்சிருக்கேன் வான்ற மாதிரி 2 பேரும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டென்வர் வந்து டோக்கியோ கூடயே படுத்துக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். டோக்கியோவும் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அந்த டைம்ல மாஸ்கோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்போ இந்த இடத்துல நீ வந்து என்னப்பா பண்ற, வெளியே போப்பான்ற மாதிரி பையன் சொல்லுவான். இருந்தாலும் அவர் கேட்க மாட்டாரு. தூக்கம் வரல, என்ன ட்ரிங்க்ஸ் தானே பண்றீங்க, எனக்கு கொடுங்கன்ற மாதிரி உட்காந்துப்பாரு. சரி சரி 2 பேரும் உட்காந்து குடிங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். அதுக்குள்ள 2 பேரும் கிளம்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு டோக்கியோ அங்கிருந்து போயிடுறா. டென்வரா டென்ஷன் ஆவான். அப்போ அந்த பொண்ணு கூட நான் நெருங்கி பழகியிருப்பேன், இந்த டைம்லயாப்பா வந்து சொதப்புவ, வெளியே போன்னு சொன்னா கேட்குறியான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். டேய் அந்த பொண்ணை விட்டுதாலே, காரியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரி அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருவாரு. டோக்கியோ இதை கேட்டு உங்க பையனுக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேட்பா. ஆமா, நீ என்னோட பையனுக்கு செட் ஆக மாட்டேன், ஏன்னா நீ அப்பேற்பட்ட பொண்ணு. நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னோட மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்தானே, நீ தானே அந்த கொள்ளை அடிக்கணும்ட்டு அவனை கூப்பிட்டு போன, அந்த இடத்துல அவன் செத்தா நீ தப்பிச்சு பண்ணிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே உன்னோட மைண்ட் செட் மாறிடுச்சு ரியோ. அதுக்கடுத்து என் பையன், இப்போ இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டே அது கூட நீ போலாம். இந்த மாதிரி சீரியஸான சுச்சுவேஷன்ல கூட உன்னுடைய அடிக்கடி மாறுற மனநிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பிரச்சனை இப்படி வேணா வெடிக்கலாம். இந்த பிளான் உன்னால சொதப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து டென்வர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு, நான் கிளம்புறேன்னு எந்திரிச்சு போவான். அந்த பொண்ணு போன்ட்டு கொஞ்சம் கோவமா பேசுவா. இப்போ என்னாச்சுன்ற மாதிரி கேட்பான். நீ என்னை கொல்லாம வேணா விட்டுருக்கலாம், ஆனா என் காலில் சுத்தி என்னை இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில நீ தான் மாட்டி விட்ட. உன் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னால ஒரு வாஷ்ரூமுக்கு கூட இங்கேருந்து போக முடியலன்ற மாதிரி கோவப்படுவா. இவளுக்கு டென்வரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதை அவாய்ட் பண்ணணுன்ட்டு தான் இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போட்டுன்னு இருப்பா. டென்வர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா, என்னை மன்னிச்சிடு, தேவையில்லாம உன்னை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டேன், வா நீ வாஷ்ரூம் தானே போனேன்னு சொன்னேன், நானே உன்னை கூப்பிட்டு போறேன்ற மாதிரி கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் ப்ரொஃபசர் வந்து கேப்பு கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ்காரை பாக்குறாரு. அந்த காருக்கு பக்கத்துல போறாரு. போலீஸ்காரங்களாம் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்குள்ள போயிடுறாங்க. அடுத்து பெர்லினை காமிச்சா அவன் வந்து டென்வரை தேடிட்டு இருக்கான் வெறி கொண்டு. ஹெல்சிங்கியும் கூட இருக்கான், இன்னொருத்தனும் கூட இருக்கான். பின்னாடி நைரோபி வந்துட்டு டேய் இங்க பாருங்கடா, வேணும்ட்டு அவன் பண்ணியிருக்க மாட்டான், உன்னோட ஜாக்கெட் அவன் சும்மா ஃபன்னுக்கு போட்டு தான் அந்த திருவிழாக்கு எங்க கூட வந்தான் கார்ல, மிச்சபடி அந்த பட்டனை அவன் தெரியாம தான் மிஸ் பண்ணியிருப்பான், அவன் எப்படி வேணா பண்ணியிருக்கட்டும், ஆனா என்னோட சுயமரியாதை இப்போ போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே டிவியில என்னை பத்தி பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னோட கௌரவம் மட்டும் என்னை விட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், என் உயிரே என்னை விட்டு போனதுக்கு சமம். இப்போ இந்த தப்பா மாற்ற முடியாது, ஆனா தண்டனை கொடுக்கலாம்ல, அவனுக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ரெடியாக இருக்காங்க, டோக்கியோவும் நைரோபியும். ரியோ தான் கார் சாவியை வந்து ப்ரொஃபசருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல டென்வர் வந்து கோட்டை போட்டுன்னு வந்திருப்பான். டேய் இது யாரோட கோட்ரா? பெர்லினோட தான், அவன் தூங்கிட்டு இருந்தானா தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன், வாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவன் ஃபன்னாக பேசிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டின்னு போயிருப்பான். அடுத்து ரியோ கிட்ட வந்து டோக்கியோ வந்து பேசுகிறா. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன், என்னுடைய கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டரு,
நான் ஃபுல்லா விஷம் போல இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னோட மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு தீக்குச்சி மாரி. என் பக்கத்துல யார் இருந்தாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்கன்ற மாரி சொல்லுவா. ரியோ உடனே காதல்ல ரொம்ப ஊறிட்டான் போல இருக்கு. எனக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். உன் கூட சேர்ந்து எரியறதா இருந்தா நான் எப்படி வேணா எரிவேன்ட்டு டயலாக்கா பேசுவா. உன்னை தடவை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வானத்துல பறக்கிற மாரி இருந்துச்சு. அதே மாரி தான் உன்னை இப்போ பார்க்கும்போதும் இருக்கு. என்னோட எண்ணம் எப்பவுமே மாறாது. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தெரியும். ஆனா அது இப்போ வேணாம். கொஞ்சம் தள்ளி போறியான்ற மாரி கேட்பான். அவளும் சிரிச்சுக்கிட்டே சரின்ற மாரி தலையாட்டுவா. ரகேல் வந்து ப்ரொஃபசருக்கு ஃபோன் அடிக்கிறா. ப்ரொஃபசர் தான் ஃபோன் எடுக்க அங்க இல்லையே. அவர் ஃபோனே எடுக்க மாட்டாரு. அவர் காரோட டோர ஏதோ ஒரு கம்பிய வச்சு ஓப்பன் பண்ணிட்டு காருக்குள்ள போயிடுறாரு. போலீஸ்காரங்க வந்து கார்ல ஏற வரும்போது அங்க இருக்கிற வாக்கி டக்கிய எடுத்துட்டு பக்கத்து தெருல ஏதோ ஒரு பிரச்சனை. அங்க ஏதாவது போலீஸ் இருக்கீங்களான்னு கேட்டோன்னே 2 பேரும் வாக்கி டாக்கில நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். நாங்க போய் அந்த பிரச்சனைய பார்க்குறோன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து அந்த ஜங்க்யார்ட்ல வேலை செய்ற ஆள் சொன்னத வச்சு ப்ரொஃபசரோட மொத்த படத்தையும் வரைஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த ஆள் இதுதானா முடிஞ்சிருச்சான்ற மாரி கேட்டு ரகேல கூப்பிடுறதுக்காக எந்திரிச்சு போறாரு. அப்போ ப்ரொஃபசர் வந்து அந்த கார்ல இருக்க வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி பேசுவாரு. எல்லா வாக்கி டாக்கியும் கனெக்ட்ல இருக்கும்ல. கேம்ப்ல இருக்கிற வாக்கி டாக்கில அவரோட வாய்ஸ் கேட்கும். இது அந்த ஜங்க்யார்ட்ல வேலை செஞ்சவனுக்கு மட்டும் புரியணும்ட்டு அவனோட மதர் டங்க்ல பேசுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ மட்டும் நீ என்ன காமிச்சு கொடுத்தனா உன் குடும்பத்தையே கொன்றுவண்டான்ற மாதிரி மிரட்டுவாரு. அந்த மிரட்டலை கேட்டோன்னே மறந்துடுவான். இவங்க யாருக்குமே இது புரியாது. அவனுக்கு மட்டும்தான் அது புரியும். உடனே ப்ரொஃபஸரோட மொத்த படத்தையும் டிலீட் பண்ணிடுவான். ரகேல் என்ன பண்றீங்கன்ற மாதிரி கத்துவா. இல்ல நான் அவனை காமிச்சு கொடுக்க மாட்டேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட முகம் மறந்துருச்சுன்ற மாதிரி கத்துவான். ரகேல் உடனே வாக்கி டேக்கி எடுத்து இப்போ யார் பேசுனது எந்த கார் அதுன்ட்டு கண்டுபிடிச்சி அந்த போலீஸ்காரங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசுவா. அவங்க காருக்கு ஓடி வந்து பார்த்தா கார்ல ப்ரொஃபசர் இருக்கவே மாட்டாரு. அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு பயங்கரமா ரகேல் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. பெர்லின் இந்த பக்கம் டென்வரை கண்டுபிடிச்சிட்டு டென்வர் செல்லம் நீ இங்கே தான் இருக்கியா? உன்னால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. உன்னால எல்லா டிவிலையும் நான் பிரபலமாய் போயிருக்கேன். நீ பண்ண வேலை இருக்கே, உன்னால தான் என் கோட்ல இருந்த பட்டன் அந்த கார்ல விழுந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் அந்த கார்ல இது வரைக்கும் ஏறினதே இல்லை. இதை கேட்டு டென்வர் பேந்த முழிப்பா. நைரோபியா இங்க வந்துருவா. டென்வர் உடனே நான் வேணா 1.5 கோடி யூரோஸ் உனக்கு கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லுவான். உன்னை குத்தலாம் தான் வந்தேன். நீ பேசுற பேச்சை பார்த்தா கண்ணை வச்சு உன்னை போடணும்னு தோணுதுன்ற மாதிரி பெர்லின் சொல்லுவான். அப்போ வாஷ்ரூம்ல வந்து ஃப்ளஷ் யூஸ் பண்ற சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி கதவு ஒன்னொன்னா திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் ரகேல் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸை சொல்றா. ரெட் ஆக்சில பத்தி நீ விசாரிக்க சொன்னல, அதை பத்தி நான் விசாரிச்சேன். அது என்ன மருந்துனா ஒரு வகையான நடுக்கத்தை சமாளிக்கிற மருந்து தான் அது. அது ஒரு கொடிய நோய்க்கு யூஸ் பண்ற மருந்து. அந்த நோய் வந்து இந்த மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா 10ல் ஒருத்தர் மட்டும்தான் பிழைப்பாங்க. 9 பேர் கண்டிப்பா இறந்துருவாங்க. என் கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா அவன் அந்த 9 பேர்ல ஒருத்தனா இருப்பான். 2 வருஷம் கூட அவன் உயிர் வாழவே மாட்டான்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லுவான். அப்போ அவன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றா. அப்பா கேட்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. பெர்லின் இப்போ 2 வருஷத்துல சாவ போறான். அவன் இந்த பக்கம் ஒரு ஒரு கதவா திறக்கும் போது மோனிகா இருக்கிற கதவை திறந்துருவா. ஐயோ மோனிகா நீங்களா? உன்னை வந்து என்னைக்கு கொல்ல சொன்னேன்? 3 நாள் கழிச்சு இவ உயிரோட இருக்கா. ஒருவேளை உயிர் தெளிந்து வந்துட்டாலோ? சரி உங்க பிரைவசியை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க உங்க வேலையை முடிச்சுங்கன்னு கதவை மூடிடுவான். உன்னை என்ன பண்றதுன்னு இவன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் வந்து அவரோட இடத்துக்கு வந்துருவாரு. வந்துட்டு பெர்லினுக்கு தான் போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பெர்லின் போனை எடுக்க மாட்டான். இந்த பக்கம் பேசிட்டு இருப்பான்ல. உன்னை என்ன பண்றது? 2 தப்பு பண்ணியிருக்க. ஒன்னே என்னோட பட்டனை கார்ல மிஸ் பண்ணியிருக்க. இன்னொன்னு என்னோட ரூல்ஸை நீ மீறி இருக்க. உன்னை என்ன தண்டா பண்றதுன்ற மாதிரி இவன் திட்டிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் கன் எடுத்துட்டு வந்து டென்வருக்கு முன்னாடி நின்றுறாங்க 2 பேரும். நைரோபி சும்மா இருப்பாளா? அவ கன் எடுத்து பெர்லின் முன்னாடி நீட்டிடுறா. இங்க பாரு ஒழுங்கா கண்ணை கீழே இறக்க சொல்லு. பிரச்சனை வேணாம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி நைரோபி சொல்லுவா. டென்வர் உடனே நைரோபி உன் கண்ணை கீழே இறக்கு. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்கிட்ட ஒரு கன் இருக்கும். நைரோபி கிட்ட இருந்தும் கண்ணை புரிங்கி எல்சிங்கி கிட்டேயும் பெர்லின் கிட்டேயும் கண்ணை வச்சிருவான். என்னடா பண்றீங்கன்ற மாதிரி நமக்கே இருக்கும். டென்வர் டென்ஷன் ஆயிட்டு சும்மா நீ ரூல் சப்போர்ட்னே இருப்பான்னு அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா என்னால பண்ண முடியாதுடா, கொலை பண்ணலாம் என்னால முடியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம பெர்லின் தான் பயங்கரமா யோசிப்பானே. அப்படியே அந்த வாஷ்ரூம் கதவை திறந்து கன்னை வந்து மோனிகா பக்கம் திருப்பிடுவான். சரி ஓகே நீ என்ன சுட்டுக்க, என்னோடது ஒரு உயிர் தான், இங்க 2 உயிர் இருக்கே, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த டைம்ல டோக்கியோ இங்க வந்துட்டு இங்க என்ன பிரச்சனை? பெர்லின் உன்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா ப்ரொஃபசர் இப்போ கால் பண்ணியிருக்காரு உன்கிட்ட பேசணுமான்ற மாதிரி சொல்லுவா. இவன் ப்ரொஃபசர் கிட்ட போன்ல பேசணும்னா அவர் உண்மையை சொல்லிடுவாரு. நான் தான் உன்னோட பட்டன் எடுத்துட்டு போய் கார்ல போட்டேன். நீ ஒரு ஹாஸ்டேஜை கொலை பண்ணியிருக்கலன்ற மாதிரி சொல்லுவாரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ப்ரொஃபசர். நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. அவளை கூப்பிடுவான்னு சொன்ன உடனே தூக்கிட்டு வருவாங்க மோனிகாவை. இவர் வந்து கேமராலையும் அதை பார்ப்பாரு. உன்னோட பேர் என்னன்னு சொல்லுனோன்னே என்னோட பேர் மோனிகா. நீ நல்லா தானே இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. கேட்டிங்களா ப்ரொஃபசர்? நீங்க செத்ததா சொன்ன பொண்ணு இங்க உயிரோட தான் இருக்கா. தப்பு முழுசா நடக்கிறதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பான். இங்க பார் அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு நீ காரணம் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நடந்தது நடந்துருச்சு.
அது எல்லாத்தையும் விட்டு பிளான்ல மட்டும் கவனத்தை செலுத்து. அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி ப்ரொஃபசர் ஃபோனை வச்சிடுறாரு. பெர்லின் ஃபோனை வச்ச உடனே, நண்பர்களே நம்ம வேலையை பார்க்கலாம், வெலன்சியா பிளானை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி என்னடா பிளான்னு பார்த்தா பெர்லின் ஃபயர் அப்படின்னு கத்துறான். சுட்டு தள்ளுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கத்துறாங்க. இந்த பக்கம் ரக்கேலுக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி மிரள்றா. பயங்கரமான ஒரு பிஜிஎம் போகும். நைரோபி கத்துங்க கண்ணுங்களா, பார்த்தா அது இன்னும் நல்லா கத்துக்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கத்த வச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் சுட்டு முடிச்ச பிறகு காட்டுறாங்க, இவங்க ஹாஸ்டேஜ் யாரையும் சுடல, வெறும் அங்க இருக்கிற பேப்பர் ரோலை தான் சுட்டிருப்பாங்க. அப்படியே 3 பேரை சிரிச்சு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்புறம் ரக்கேல் கிட்ட வந்து ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அவங்க சுட்ட கன் வந்து M16ன்ற கன்னு. அது 3 கன்னுக்கு மேல சுட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கண்டிப்பா நம்மள பயம்புத்த தான் இப்படி பண்றாங்க. ப்ரொஃபசருக்கு கால் பண்ணிட்டு ப்ரொஃபசருக்கு ஃபோனை போட்டு, ப்ரொஃபசர் அங்க என்ன நடக்குது, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கத்துவாங்க. என்ன ஒரு குட் ஈவினிங் கூட சொல்லவே இல்லைன்னு ப்ரொஃபசர் சொல்லுவாரு. இப்போ இருக்கிற பிரச்சனையில அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ப்ரொஃபசர் உடனே கோச்சிப்பாரு. நமக்குள்ள ஜெனியூனா பேச்சுவார்த்தை போதுன்னு நான் நினைச்சேன், நீங்க இப்படி பேசலன்னா எனக்கு பிடிக்கல, நான் இப்போ கட் பண்றேன்னு ஃபோனை கட் பண்ணிடுவாரு. இவங்களுக்கா டென்ஷன் தாங்காது. கோட்டெல்லாம் கழட்டிட்டு, சரி கால் பண்ணுங்கன்ட்டு ரிலாக்ஸா ஃபோன் அடிச்சு, ப்ரொஃபசர் குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னே, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. உள்ள என்ன நடக்குது, கன் ஷூட் சத்தம் கேட்டுச்சு. அதுவா, எங்க கன்ல கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு, ஒழுங்கா சுடுதா இல்லையான்ட்டு செக் பண்ணோம், நீங்க கவலைப்படாதீங்க, உள்ள எந்த பிரச்சனையும் ஆகலன்ற மாதிரி சொல்லுவாரு. இது வாய் வார்த்தையா கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ப்ரூஃப் வேணும். உள்ள இருக்கிற எல்லாருமே உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும், இன்னைக்கே நான் அதை பார்க்கணும், 1 மணி நேரத்துல நீங்க தகவல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகள்லாம் நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். சரி ஓகேன்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாரு. உடனே உள்ள இருக்கிறவங்களுக்கு ஃபோன் அடிச்சு ப்ரூஃப் ஆஃப் லைஃப் ரெடி பண்ணுங்க. இதோட எபிசோட் 9 முடிக்கிறாங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.